வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி 20ங்க, செவ்வாய்க்கிழமை. கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இது காலைல 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 6953 டிக்கெட்டு. நாளை காலையில் உள்ள டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. இன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. திருப்பதியில் 3 இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல விஷ்ணுநிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம், அப்புறம் அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஈவினிங் ஒரு 12,000 டிக்கெட்லேருந்து 15,000 டிக்கெட்டு, அதுமாதிரி மறுநாள் காலையில் அதுமாதிரி ஒரு 12,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க. இது கூட்டத்தை பொறுத்து இந்த டோக்கன் கொடுக்குறது மாறும். இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி கொடுத்ததில் காலை 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது இன்றைக்கி 20ஆம் தேதி ஈவினிங் உள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. ஈவினிங் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ 21ஆம் தேதி காலையில் உள்ள ஸ்லாட்டு இப்போ போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 6953 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7000 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. நாளை காலையில் 3 மணி, 4 மணி, 5, 6ன்னு 4 ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இது 6 மணிக்கு எடுத்ததுங்க. 6 மணிக்கு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6775 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 டிக்கெட் தான் இப்போ போயிருக்கு. இன்னும் சரியான அப்டேட்ஸ் இன்னும் வரலன்னு தான் சொல்லணும். 200 டிக்கெட் தான் இப்போதைக்கு அதில் போயிருக்குங்க. முதல்ல ஒரு 12,000 ப்ளஸ் இந்த நாளைக்கு மறுநாள் காலையில் உள்ள 12,000 பாருங்கள், அதிலே ஒரு 5,000 போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12,500 17,000 டிக்கெட்டுக்கு ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டாங்க. இனிமேல் இன்னும் ஒரு 7,000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்கணும். அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. 6775 டிக்கெட்டு காலையில் 6 மணிக்கு அவைலபிள் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிக்கெட் வந்து ஒரு 10 மணி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேற்று இப்படி தான் இருந்தது. நேற்று ஒரு 12 மணி வரைக்குமே டிக்கெட் அவைலபிள் இருந்தது. காலையில் 11:30 மணிக்கு பார்க்கும்பொழுது 1300 டிக்கெட் அவைலபிள் இருந்தது நேற்றையும். அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்னையிலேருந்து போகும்போது சப்தகிரி எக்ஸ்பிரஸில் போகிறாங்கன்னு வச்சுங்க, 10:10க்கு அங்கே போய் சேருவாங்க, 10 மணிக்கு அங்கே போய் சேருவாங்க. அவங்களுக்கு கூட டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாலுக்கு விஷ்ணுநிவாசம் போனோம்னா டோக்கன் வாங்கலாம். நாளை காலையில் அநேகமாக ஒரு 6 மணிக்குள்ளார சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். திருமலையில் நவம்பர் மாதம் ஆர்ஜித சேவா புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்குங்க. இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுமாதிரி 22ஆம் தேதி ஆர்ஜித சேவா, அதாவது கல்யாண உச்சம், ஊஞ்சல் சேவை, சகஸ்ர தீப அலங்கார சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த சேவைகளுக்கான புக்கிங்லாம் ஓப்பன் ஆகுது. அது கூட சேர்ந்து வருடாந்திர உற்சவம் அப்படின்னு நடக்கிற வருடம் நடக்கிற வருடாந்திர உற்சவம் புஷ்ப யாகம் அப்படின்னு ஒரு சேவை, அது வந்து அன்றைக்கி நவம்பர் மாதத்துக்கான கோட்டா ஒன்று ஓப்பன் ஆகுதுங்க. இது வந்து எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடமும் பிரம்மோற்சவம் முடிஞ்ச பிறகு கார்த்திகை மாதத்தில் வர்ற திருவோண நட்சத்திரத்தை அன்றைக்கி இந்த புஷ்ப யாகம் அப்படிங்கிற ஒரு உற்சவம் நடக்கும். ரொம்ப ஒரு பிரபலமாக நடக்கிற உற்சவங்க அது. டிடிடி அஃபிஷியல்ஸாலையும் பக்தர்களாலையும் ரொம்ப சிறப்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உற்சவம் அது. புஷ்ப யாகம்னு சொல்கிறாங்க இந்த உற்சவத்தை. பெருமாளுக்கு பலவிதமான அலங்காரங்களில் நம்ம பார்த்துருக்கோம். தங்கம், வெள்ளி, வைடூரியம், அப்போ தவிர பலவிதமான அலங்காரங்களில் நிறைய நேராகவும் பார்த்துருக்கோம், ஃபோட்டோஸில் நிறையா பார்த்துருக்கோம். அதெல்லாம் தாண்டி புஷ்பத்தாலே அலங்காரம் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு சேவைங்க அது. புஷ்பத்தால் அலங்காரம் கூட கிடையாது, புஷ்பத்தாலே அபிஷேகம் பண்ணுற ஒரு சேவை தான் இந்த புஷ்ப யாகம் அப்படிங்கிற ஒரு சேவைங்க. இந்த சேவைக்காக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரே நாளில் 7 டன்லேருந்து 9 டன் மலர்கள் வந்து திருமலைக்கு வர வைக்கப்படுது. இந்தியாவில் உள்ள பலவிதமான மலர்கள் பலவிதமான ஸ்டேட்லேருந்து இங்கே கொண்டு வந்துடுறாங்க. எல்லா மலர்களையும் உள்ள எல்லா வகைகளும் வருது. ரோஜாக்களில் உள்ள எல்லா கலர்களும், அதுமாதிரி சாமந்தி, மல்லி, முல்லை, வில்வம்னு என்னென்ன மலர்கள்லாம் இருக்கோ அந்த இந்தியாவில் உள்ள எல்லா மலர்களும் அன்றைக்கி அங்கே வருதுங்க. ஒரு 250-300 கோடிக்கு மேலே கூடியாக கொண்டு வந்து பெருமாளுக்கு கோடிக்கணக்கான மலர்களால் அன்றைக்கி வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. யாகம் வளர்த்து அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த உற்சவங்கள் நடக்குதுங்க. ஒரு நாள் நடக்கிற அந்த புஷ்ப யாகம் புக்கிங்கு நவம்பர் மாதத்துக்கான கோட்டா அது வந்து இப்போ ஓப்பன் ஆகுதுங்க. அதை வந்து இந்த ஆர்ஜித சேவா புக்கிங் வருது பார்த்திங்களா, அதோடு சேர்த்து இதையும் ஓப்பன் பண்ணுறாங்க. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி அந்த சேவை வருதுங்க. அதற்கான புக்கிங் 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா கூட சேர்ந்தே ஓப்பன் பண்ணுறாங்க. முதல் 4 சேவைகளுக்கு அடுத்தது 5ஆவதாக இந்த சேவை இருக்கும். இந்த டிக்கெட்டோட விலை வந்து 700 ரூபா ஒரு ஆளுக்கு. இந்த புஷ்ப யாகத்தில் கலந்துக்கிட்டு இதில் வந்து இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மூலவரை 2 தடவை நம்ம தரிசனம் பண்ண முடியும். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, 2 தடவை பெருமாளை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர இந்த புஷ்ப யாகத்தில் கலந்துக்கிட்டு 4 பூரா கோயில் வளாகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த புஷ்ப யாகத்தை பற்றி டீட்டெயில்ஸு நம்ம தொடர்ந்து இதில் பார்க்கலாம். பெருமாளுக்கு நடக்கிற இந்த அருமையான இந்த புஷ்ப யாகத்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட 200-300 கூடையில் மலர்களை கொண்டு வந்து எப்படி இந்த பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. மூலவர் கிடையாது, உற்சவருக்கு நடக்கிற சேவை இது. இந்த மாதிரி இந்த சேவையெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு எல்லாரும் பார்க்கறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த சேவைகள் எப்படி இதில் கலந்துக்கிறாங்க, எப்படி இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸே தொடர்ந்து இதில் பார்க்கலாங்க. இந்த சேவை புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. சுபதமன்றி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 7:30 மணிக்கு வரணும். எல்லாருமே 6-6:30 அங்கே போயிடுவாங்க மேக்ஸிமம் எல்லாருமே. அதனால் நம்மளும் அந்த 7:30 மணிக்குள்ளார அந்த சுபதமன்றிக்கு போயிட்டோம்னா நம்ம டிக்கெட்லாம் செக் பண்ணிக்கிட்டு
உள்ளே விட்டுருவாங்க. இந்த சுபதம் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கம் போல் அந்த லக்கேஜ்லாம் நம்ம வந்து அந்த சுபதம் படி ஏறுறோம் பாருங்கள், அந்த ஏறுற இடத்துலேயே ஒரு லக்கேஜ் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. இந்த சுபதம் என்ட்ரிக்காகவே உள்ளது. நம்ம டிக்கெட்டை காட்ட சொல்லுவாங்க. அதில் நம்ம டிக்கெட்டை காமிச்ச பிறகு தான் அந்த லக்கேஜ் நம்மள்ட்ட வாங்கிப்பாங்க. செல்ஃபோன்ஸு, நம்ம பேகு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கே கொடுத்துட்டு வரலாம். அங்கே கொடுத்துட்டு திரும்ப நம்ம உள்ளே போனோம்னா நம்ம செக் பண்ணிவிட்டு உள்ளே போய் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8:30 மணிக்கு மேலே கோயில் வளாகத்துக்கு உள்ளே விட்டுருவாங்க. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த யாகம் நடக்கும்போது சாதாரண பொது பக்தர்கள்லாம் நிப்பாட்டிடுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம சாதாரணமாக உள்ள இந்த புக் பண்ணவங்க எல்லாருமே கோயில் வளாகத்தில் உள்ளே விட்டுட்டு, கோயில் வளாகத்துக்கு உள்ளே போனோம்னு வச்சிங்களேன், கொடிமரம் இருக்குது பாருங்கள், அதுக்கு இடது பக்கம் வந்து துலாபாரம் இருக்கும். அதுக்கு இடது பக்கம் பெரிய ஒரு பிரகாரம், அதான் வெளிப்பிரகாரம். அங்கே தான் வந்து கல்யாண உற்சவம் நடக்கிற இடங்க அது. எப்போதுமே கல்யாண உற்சவம் நடக்கிற இடம் அந்த இடம் தான் அது. அந்த இடத்துல தான் இந்த புஷ்ப யாகம் நடக்கும். இந்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இந்த 9ஆம் தேதி, நவம்பர் 9ஆம் தேதி இந்த புஷ்ப யாகம் மட்டும்தாங்க ஓப்பன் ஆகும். மற்ற எந்த சேவையுமே ஓப்பன் ஆகாது. மற்ற நாள் எல்லா நாளும் அது எல்லா சேவையும் இருக்கும். அன்றைக்கி 9ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கல்யாண உற்சவம் கிடையாது, சகஸ்ர தீப அலங்கார சேவை, ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த மாதிரி எந்த சேவையுமே கிடையாது. அன்றைக்கி இந்த புஷ்ப யாகம் மட்டும்தான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற சேவை இது. சாயங்காலம் இந்த சேவை முடிஞ்ச பிறகு பெருமாள் வந்து வீதி உலா வருவார். மலையப்ப சுவாமிகள், ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட வீதி உலா வருவார். அதனால் சகஸ்ர தீப அலங்கார சேவையும் கிடையாது. 8:30 மணிக்கு மேலே நம்ம கோயில் வளாகத்துக்கு போயிட்டு அந்த பெரிய பிரகாரத்தில் எல்லாரையும் உட்கார வச்சுருவாங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே நமக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. அன்றைக்கி ஒரு நாளுக்கு 1000 பேர் கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி தான் 1000 பேர் கொடுத்தாங்க. இந்த வருஷமும் அதுமாரி அதே இவ்வளோ கொடுக்குறாங்களா, இல்லை அதை விட அதிகமாக கொடுக்குறாங்களாங்கிறது தெரியலங்க. 1000 பேர் கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு டிக்கெட்டோட விலை 700 ரூபா. இது நம்ம 8:30 மணிக்கு உள்ளே போனோம்னா உட்கார வச்சுட்டு கரெக்டாக 9 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிப்பாங்க. டிடிடி அஃபிஷியல்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. அது தவிர விஐபிஸ் லெட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அங்கே 200, 300 பேர் இருப்பாங்க. அது தவிர அதுக்கு அடுத்தது நம்மளாம் உட்கார வச்சுருப்பாங்க, பக்தர்கள்லாம் உட்கார வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கிட்டத்தட்ட அந்த வளாகத்தில் இருப்பாங்க. 9 மணிக்கு ஆரம்பிக்கும் பொழுது அதில் வந்து பெரிய யாகம் நடக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இது நடக்கும். 1 ஹவர் முடிஞ்ச பிறகு பெருமாளுக்கும் தாயாருக்கும் அந்த இடத்துல வந்து திருமஞ்சனம் நடக்குங்க. பலவிதமான பொருட்களால் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் அந்த இடத்துல திருமஞ்சனம் நடக்கும். அபிஷேகம், ரொம்ப அருமையான அபிஷேகம் நடக்கும். நம்ம வந்து உற்சவரோட அபிஷேகத்தெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. இந்த புஷ்ப யாகத்தில் கலந்துக்கிட்டோம்னா அந்த உற்சவருக்கு நடக்கிற அந்த திருமஞ்சனம் அப்படிங்கிற அபிஷேகத்தை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு 1 ஹவர் நடக்குங்க. மொத்தத்தில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த சேவை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். 11 மணிக்கு மேலே இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதை நிப்பாட்டிட்டு திரையை போட்டுட்டு பக்தர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, எழுந்துச்சி எல்லாம் சாமி தரிசனம் பண்ண போங்கன்னு சொல்லிவிடுவாங்க. 11 மணிக்கு மேலே நம்ம உள்ளே போய் நான் மறுபடியும் அந்த கோயில் வளாகத்துக்கு வந்து கோயில் வெளிப்பிரகாரத்தில் இருப்போம். திரும்ப உள்பிரகாரத்துக்கு வந்து பெருமாளை போய் வழக்கம் போல் கருடாழ்வார் மண்டபம் வரைக்கும் போயிட்டு பெருமாளை இங்கேருந்து பார்த்துட்டு வெளியில் வரலாங்க. நம்ம வெளில வரதுக்கு எப்படியும் 11:30 மணி ஆகிடும். வழக்கமாக அந்த சின்ன லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது கொடுப்பாங்க. லட்டு பிரசாதமும் அப்போ என்ன பிரசாதம் கொடுக்குறாங்களோ அது கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வெளியில் வரலாம். நம்மள்ட்ட காலையிலே டிக்கெட் செக் பண்ணும்போது சொல்லுவாங்க, டிக்கெட்டை வந்து செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள்கிட்டே கொடுத்துருவாங்க. அந்த டிக்கெட்டை அவங்க வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. டிக்கெட்டை உங்கள்கிட்டே கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த டிக்கெட்டை கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சிங்க. ஏன்னா இந்த திரும்ப 11:30 மணிக்கு வெளியில் வந்துட்டு 12:30 மணிக்கு திரும்ப ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா சாயங்காலம் தான் புஷ்ப யாகமே நடக்கும். அதனால் அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும். 11:30 மணிக்கு வெளியில் வந்த பிறகு நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு உடனே 12:30 மணிக்கெல்லாம் திரும்ப வந்துடுங்க. அதே மாதிரி தான் வழக்கம் போல் அந்த சுபதம் என்ட்ரிக்கு வரணும். மறுபடியும் அதே மாதிரி டிக்கெட்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் போயிட்டு 1 மணிக்கெல்லாம் கோயில் வளாகத்துக்கு உள்ளே விட்டுருவாங்க. கரெக்டாக 1 மணிக்கு மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிங்க. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கோமம் ஒன்று வளர்த்து யாகங்கள் பிரமாதமாக நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அந்த அன்னைக்கு நடக்க வேண்டிய புஷ்ப யாகம் ஆரம்பிக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம கேப் 11:00 12:00 வரைக்கும் கேப் இருந்து பாருங்க. அந்த கேப்பில் ஏகப்பட்ட மலர் மாலைகள், மலர்கள் கூட கொண்டாந்து அந்த கல்யாண உற்சவம் நடக்கிற இடத்துல வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட 1:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த புஷ்ப யாகம் தாங்க நடக்கும். கொண்டு வந்து அவ்வளோ மலர்களையும், கோடிக்கணக்கான மலர்கள், எல்லா மலர்களையும் பெருமாள் மேலே அபிஷேகம் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. கூடியாக கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதில் ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னா பெருமாளோட மார்பு வரைக்கும் அந்த கோடை மலர்கள்லாம் ஃபுல்லாக ஏறின பிறகு அது திரும்பவும் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் கொட்டுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு 15 தடவை 20 தடவை நடக்குமா அந்த மாதிரி. அவ்வளோ பூக்கள் கொண்டாந்து அந்த இடத்துல கோடிக்கணக்கான மாலைகள், கோடிக்கணக்கான பூக்கள், என்னென்ன விதவிதமான மலர்கள்லாம் இருக்கோ அவ்வளவும் அங்கே வருமா. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் அந்த சேவை முடிஞ்ச பிறகு மறுபடியும் வேத பிராமணர்கள்லாம் வேத மந்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கிட்டத்தட்ட ரொம்ப பிரமாதமாக வேத மந்திரங்கள்லாம் முழங்குவாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு 4:30 மணிக்கு மேலே மறுபடியும் சாமி தரிசனம் பண்ண எல்லாரையும் அனுப்பிச்சிடுவாங்க. அதோட அந்த புஷ்ப யாகம் அதோட முடிஞ்சிருங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சது சாயங்காலம் 4:30 வரைக்கும் கோயில் வளாகத்தில் நம்மளை இருக்க வச்சுருங்க. அது அந்த மாதிரி இருந்து அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் மறுபடியும் நம்ம மூலவரை 2வது தடவையாக போய் பார்க்கலாங்க. ஒரு தடவை சாமி பார்க்குறது நமக்கு ஒரு பெரிய அரிதான விஷயமா இருக்குது. இதில் ஒரு நாளில் 2 தடவை அந்த மூலவரை பார்க்கணுங்கிறது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்க. அதனால் இந்த சேவை மூலமாக நமக்கு அது கிடைக்குது. மூலவரை 2 தடவை பார்க்கலாம். வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த புஷ்ப யாகத்தில் கலந்துக்கிட்டு மலர்களாலேயே மறைகிற அளவுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த புஷ்ப யாகத்தில் கலந்துக்கிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணலாம். பெருமாளுக்கு நடக்கிற
திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்கிற பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம 5 சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 5:30க்கு வெளியில் வரலாங்க. இதுக்கு வந்து லட்டு பிரசாதமாக ஒரே ஒரு லட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது தவிர பெண்களாக இருந்தால் ப்ளவுஸ் பீட்டு, ஆண்களாக இருந்தால் அங்கவஸ்திர துணியெல்லாம் கொடுப்பாங்க. அதை போய் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாங்க. ஒரு 6, 6:30 ஆகிடும் அதுக்கு நம்ம சேவையை முடிகிறதுக்கு. காலையில் 6:30 மணிக்கு நம்ம இதுக்கு வந்தோம்னா திரும்ப சாயங்காலம் 6:30 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் இது சம்மந்தமாகவே நம்ம இருக்கலாம். கோயில் வளாகத்தில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 4 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் நம்ம கோயில் வளாகத்துக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். கோயில் வளாகத்தில் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காதுங்க. பாத்ரூம் போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கவங்க மட்டும் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி நான் பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறவங்க உள்ளே போக முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் மணிக்கணக்கில் இருந்தாலும் பக்கத்தில் பாத்ரூம் இருக்கும், போயிட்டு வரலாம். பட் கோயில் வளாகத்தில் வந்து எதுவுமே கிடையாது. கோயில் விட்டு நீங்கள் வெளியிலையும் வர முடியாது. வெளியில் வந்துட்டிங்கன்னா அதோட சரியாக வச்சுங்க, திரும்ப உள்ளே போக முடியாது. அதனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு சிரமம் எதுவும் இல்லை, நான் சாமி தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் வந்து கண்டிப்பாக 4 மணி நேரங்க. 1 மணியில் 12:30 1 மணிக்கு உள்ளே போனீங்கன்னா 5 மணிக்கு வெளில வர முடியாது. அந்த 4 ஹவர்ஸ் அங்கே இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு உடல் ஒத்துழைச்சதுன்னா தாராளமாக வந்து அந்த சேவையில் கலந்துக்கலாங்க. ஆனால் இந்த சேவை புக்லேயும் இந்த சேவை வந்து புக்கிங் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கப்பிரச்சனை மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடுங்க. அது ஏன்னா ஒரே ஒரு நாள் தான், அதுவும் 1000 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க போது எல்லாருமே இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அன்றைக்கி குறிப்பிட்ட நாளில் அந்த நவம்பர் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மற்ற எந்த சேவையும் இருக்காது. வேறு இந்த புஷ்ப யாகம் மட்டும்தான் அன்றைக்கி இருக்கும், வேறு எந்த சேவையுமே இருக்காது. அதனால் எல்லாருமே இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த யாகத்தை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேமெண்ட் சீட்டு, அதனால் வந்து கொஞ்சம் அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கான லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 700 டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. நவம்பர் மாதம் 9ஆம் தேதிங்க. இது வந்து ஆர்ஜி சேவா புக்கிங்கோட சேர்ந்து தான் ஓப்பன் ஆகும். இந்த மாதம் 22ஆம் தேதி, ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இந்த சேவைக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுது. ரொம்ப ஒரு அருமையான சேவை. வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த சேவைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கிடைக்கும். 12 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு இது டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க கூட நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்திங்கன்னா போதும். அதை விட இதில் முக்கியமான இன்னொரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவையில் நீங்கள் கலந்துக்கணும்னா 6 மாதம் வரைக்கும் ஏற்கனவே இந்த சேவையை நீங்கள் டிக்கெட் எடுத்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இதில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிப்ரிசியேஷன் தான் அந்த மாதிரி இருந்தது. இந்த ஆர்ஜி சேவா 90 நாளாக இருந்தது. எலக்ட்ரானிக் டிப்ரிசியேஷன் அந்த சுப்ரபாத சேவையெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த சேவையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சேவையில் நீங்கள் செலக்ட் ஆகி சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் புக் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் அது. அதே மாதிரி தான் இப்போ அந்த ஆர்ஜி சேவை ஆக்கிட்டாங்க. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேவைகளில் வசந்தோற்சவம், பவித்ரோற்சவம், இந்த மாதிரி சேவைகளில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா என்றைக்கு நீங்கள் சாமி தரிசனம் பார்க்குறீங்களோ அதுலேருந்து அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் சாமி தரிசனம் மறுபடியும் இந்த சேவையில் புக் பண்ண முடியாது. நீங்கள் வேறு டிக்கெட்டு கையில் வச்சுருக்கலாம். வேறு டிக்கெட்டு 300 டிக்கெட்டோ இல்லை வந்து எலக்ட்ரானிக் டிப்ரிசியேஷன் டிக்கெட்டு, முதியோர் மௌனம் தொட்டி, இந்த மாதிரி டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இதில் எடுக்கலாங்க. ஆனால் அந்த ஆர்ஜித சேவைன்னு வருது பாருங்கள், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, சகஸ்ர தீப அலங்கார சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், வசந்தோற்சவம், பவித்ரோற்சவம், இந்த மாதிரி சேவைகளை நீங்கள் கலந்துக்கிட்டு டிக்கெட் எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளார இந்த நவம்பர் 9ஆம் தேதி வந்துச்சுன்னா உங்களால் டிக்கெட் எடுக்க முடியாதுங்க. அதாவது ஒரு கரெக்டாக பார்த்தோம்னா மே 9ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஆர்ஜித சேவையில் நீங்கள் புக் பண்ணிக்கக்கூடாது. மே 9க்கு முன்னாடி மே 8ஆம் தேதி இருந்தால் கூட நவம்பர் 9 நீங்கள் புக் பண்ண முடியும். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் வந்து ஜூலை 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சேவையில் கலந்துட்டு வந்தேன் அன்றைக்கி போய்ட்டு. அதனால் என்னாலையும் இதை கலந்துக்க முடியாதுங்க. நான் ரொம்ப இதுக்கு அந்த ஆரம்பித்து பார்த்த உடனே டக்குன்னு இதை புஷ்ப யாகத்துக்கு நம்ம டிக்கெட் எடுத்துடலாம், போய் புஷ்ப யாகத்துக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி பார்த்துருன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்கும்போது தான் தெரியுது 180 நாளைக்கு இது புக் பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. அதனால் ஜனவரி மாதம் வரைக்கும் என்னால் இந்த சேவையில் கலந்துக்க முடியாதுங்க. அடுத்த கல்யாண உற்சவமோ ஊஞ்சல் சேவை எதுவாக இருந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் என்னால் கலந்துக்க முடியாது. அடுத்தவள பொங்கல் லீவோ இல்லை குடியரசு தின லீவில் தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த புஷ்பயாகம் சேவை இருக்காது, மற்ற சேவைகள் தான் இருக்கும். எனக்கு இதில் வாய்ப்பு இல்லைங்க. பட் அடுத்த வருஷம் அந்த மாதிரி புஷ்பயாகம் வருதுங்க தெரிஞ்சு போச்சு. கார்த்திகை மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் வருதுன்னு தெரியுது. அதனால் மே மாதத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் நான் வந்து இந்த சேவை ஆர்ஜி சேவையில் கலந்துக்காமல் 6 மாதம் வெயிட் பண்ணி புஷ்பயாகத்தில் கண்டிப்பாக கலந்துக்குவேன். இந்த வருஷம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அற்புதமான சேவையாக தெரியுது இது. இந்த மாதிரி 2 தடவை பெருமாளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு, அது தவிர உற்சவம் நடக்கிற திருமஞ்சனம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான சேவைகள் நிறைய நம்ம வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால நீங்களும் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடுங்கிறாங்க. நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு 9:55க்கு லாகின் பண்ணி ரெடியாக இருங்க. எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கும் கிடைக்குங்க அது. இந்த மாதிரி ஒரு அருமையான சேவை புஷ்ப யாக சேவைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.